ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டீ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் எவ்வளோ பிஸியாக இருந்தாலுமே ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னா டீ தான் நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மேலே பாத்திரம் வச்சுட்டு பால் எடுத்துக்கலாம். நான் எனக்கு வந்து வெறும் 1/4 லிட்ரு பால் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு 4 கிளாஸ் டீ வரும். ஸோ 1/4 லிட்ரு பால் போதும். அண்ட் அது கூட வந்துட்டு ஒரு டம்ளர் வெறும் தண்ணி அந்த கவரில் ஊற்றி அதை நல்லா அலசி அந்த பால்லையே சேர்த்துக்கலாம். பால் காஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அண்ட் நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு டீ போட தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பால் நல்லா காஞ்சு பொங்கி வரும்போது சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து 4 டீஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே சுகர் ஆட் பண்ணுறதுனால சுகர் வந்துட்டு நல்லா கரைஞ்சிரும் டீயில். அதே போல் 1/4 லிட்ரு பாலுக்கு 4 டம்ளர் டீ தான் வந்துட்டு ஒரு நல்ல டீ கிடைக்கும். அதுக்கும் மேலே நம்ம நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அது வெறும் சுடு தண்ணி மாதிரி தான் இருக்கும். இப்போது டீத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து டிகாக்ஷன் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடலாம். நல்லா டீ கொதித்தோடனே கலர் மாறிடும். ஸோ அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டீ ஃபில்டர் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரெகுலராக வீட்டில் டீ போடும்போது டிகாக்ஷன் தனியாக பால் தனியாக காய்ச்சியெல்லாம் டீ போட மாட்டாங்க. இப்படி தான் சிம்பிளாக ஒட்டுக்காவே பண்ணிடுவாங்க. ஸோ அந்த தான் இந்த மெத்தடு ஈஸியாக சிம்பிளாக நல்ல ஒரு டீ ரெசிபி இது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் டீ லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்.
ஸோ பாய்.